இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகம் ஸ்கிராம்ஜெட் தொழில்நுட்பத்தில் வரலாற்றின் சிறப்புமிக்க சாதனையை நிகழ்த்தியுள்ளது. ஜனவரி 9 அன்று நடைபெற்ற சோதனையில் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினின் முக்கியமான பகுதியான கம்பஸ்டர் தொடர்ந்து 12 நிமிடங்களுக்கு மேலாக வெற்றிகரமாக செயல்பட்டது. இது தரைவழி சோதனை என்றாலும் ஒரு முழுமையான ஏவுகணை பரப்பின் கால அளவுக்கு நீண்டதாகும். கடந்த 2025 ஜனவரியில் 120 வினாடிகளும் ஏப்ரலில் 1000 வினாடிகளும் சோதிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது 12 நிமிடங்கள் நீடித்து இருப்பது இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. இந்த சோதனையின் வெற்றி இன்ஜின் கட்டமைக்கப்பட்ட உலோகங்களின் தரத்தையும் அதன் நிலத்தன்மையும் வெளிப்படுத்தியிருக்கின்றது. ஸ்கிராம்ஜெட் இன்ஜினுக்குள் காற்று வலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகத்தில் மணிக்கு சுமார் 36,000 கிலோமீட்டர் பாயும் பொழுது 1500 முதல் 3000 டிகிரி வரை வெப்பம் உருவாகிறது. இதனை தாங்கி இன்ஜின் உருகாமல் செயல்பட செய்வது மிகப்பெரிய சவாலாகும். இந்த சோதனையில் பயன்படுத்தப்பட்ட ஆக்டிவ் கூல்டு தொழில்நுட்பம் இன்ஜின் உட்புறத்தை பாதுகாத்து சீரான செயல்பாட்டை உறுதி செய்தது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பொதுவாக 10 முதல் 15 நிமிடங்களில் இலக்கை தாங்கும் என்பதால் இந்த 12 நிமிட சோதனை போர்க்கால சூழலுக்கான தயார் நிலையை வெளிப்படுத்தியிருக்கின்றது. இந்த சோதனை தனிப்பட்ட முயற்சி அல்ல, ப்ராஜெக்ட் விஷ்ணு என்ற பெயர் குடையின் கீழ் நடைபெறும் ஒருங்கிணைந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதில் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்ப தற்காப்பு வாகனம், உள்நாட்டு ஹைப்பர்சோனிக் குரூப்ஸ் ஏவுகணை, எதிர்கால புரோமோஸ் 2 அல்லது புரோமோஸ் NG போன்ற உலகத்தர வாய்ப்பை ஆயுதங்களான அடித்தளம் அடங்கியுள்ளது. டிஸ்கான் அமைப்புகள் மூலம் ஒளியின் வேகத்தை விட 6 முதல் 10 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய ஆயுதங்களை இந்தியா உருவாக்கி வருகின்றது. இத்தகைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தற்பொழுதைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுப்பது சாத்தியமற்றது என்பதால் இது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது. இந்த தொழில்நுட்பம் தாக்குதலுக்கானது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு வியூகத்திலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருந்தால்தான் எதிரி நாடுகளின் ஹைப்பர்சோனிக் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் ஹைப்பர்சோனிக் ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகளை உருவாக்க முடியும். தற்பொழுது இந்தியா உருவாக்கி வரும் சுதர்சன சக்கரம் போன்ற பாதுகாப்பு கவச அமைப்புகளுக்கு இத்தகைய அறிவு அவசியம். இந்த சாதனையால் ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் மட்டுமே வைத்திருக்கும் பிரத்யேக கிளப்பில் இந்தியாவும் இணைந்துள்ளது. அமெரிக்கா கூட ஸ்கிராம்ஜெட் தொழில்நுட்பத்தில் சவால்களை சந்தித்து வரும் நிலையில் இந்தியாவின் முன்னேற்றம் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. எதிர்காலத்தில் 2027, 2028க்குள் முழுமையான ஏவுகணை சோதனைகள் நிறைவு பெற்று 2029க்குள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நவீன போர் முறையில் வீரர்களையோ விமானங்களையோ எதிரி எல்லைக்குள் அனுப்பாமல் பாதுகாப்பான தூரத்தில் இருந்தே அதிவேக தாக்குதல் நடத்துவது அவசியம். இந்த தொழில்நுட்பத்தை எந்த நாடும் பகிர்ந்து கொள்ளாதது என்பதால் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் உள்நாட்டுக்குள்ளேயே உருவாக்கி இருப்பது மிகப்பெரிய கௌரவமாகும். இது இந்திய அறிவாளியர்களின் கடுமையான உழைப்பிற்கு சான்றாகும். முடிவாக GRTL விஞ்ஞானிகளின் இந்த சாதனை இந்திய பாதுகாப்பு துறையில் புதிய வடிவியலை ஏற்படுத்தியுள்ளது. தரைவழி சோதனையில் 12 நிமிட தடையை தாண்டியும் உண்மையான ஏவுகணை பரப்பிற்கு முந்தைய மிக கடுமையான மைல்கல்லாகும். இனி இந்தியா தனது வான்வெளியை பாதுகாப்பதிலும் எதிரி நாடுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பதிலும் உலகின் முன்னணி சக்தியாக விளங்கும். ஸ்கிராம்ஜெட் தொழில்நுட்பம் தேசத்தின் பாதுகாப்பு பாதையில் ஒரு வைர மகுடமாகும். மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.